நண்பர்களே வணக்கம். உபயோகமா ஏதாச்சும் பண்ணுவோம். அதுல இன்னைக்கு நாள் 3 காலை 6 மணி போல எந்திரிச்சு கை காலுக்கெல்லாம் 4 ஸ்ட்ரெச்சிங் மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிச்சு நடுவுல ராஜன் காங்க வேற எல்லாரும் ஒரே இடத்த சுத்திட்டு இருந்தானுங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சட்டுன்னு என் பக்கம் எல்லாம் திரும்பிட்டானுங்க. நண்பர்களே அப்படியே மறக்காம கொஞ்சம் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ராஜன் கேங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 4 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை பீஸ்ஃபுல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு நடந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சூடா ஒரு டீயை குடிச்சிட்டு செடி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி ஊத்துற கடமை இருந்துச்சு. அதனால எல்லாருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி முடிச்சதும் அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம் உரிக்க வேண்டிய கடமை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் 50 புஷ்அப்ஸ் நல்லபடியா போச்சு. ஸ்குவாட்ஸ் 50 கவுண்ட்டும் நல்லபடியா போச்சு. கை ஸ்டாண்ட் பயிற்சி ஒரு 1.5 நிமிஷம் நின்று முடிச்சிட்டு குளிச்சிட்டு சூரிய பகவானை பார்க்கலான்னு போனேன். ஆனா அவரு நீ ஒண்ணு என்ன பார்க்க வேணான்னு ரொம்ப பிரைட் ஆயிட்டாரு. நானும் மரியாதையா உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தது காலை உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ண வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து முடிச்சிட்டு பாட்காஸ்ட்டை பார்க்கலான்னு உட்காந்தேன். ஆனா பாட்காஸ்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. எல்லாம் இந்த அம்மாக்காக தான் உட்காந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 1.5 மணி நேரம் உட்காந்து என்னோட ஓவியர் திறமையை காட்டிக்கிட்டு இருந்தேன். அடுத்ததா கொஞ்ச நேரம் ஸ்பீக் இங்கிலீஷ் பிராக்டிஸை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வாங்கிட்டு அந்த ஸ்மூத்தி நாய்க்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா. நண்பர்களே இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.